திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் ஒரு பேரை வச்சாலும் வச்சாங்க, மாடல் மாடலா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாடல்னா குத்தாட்டம், ஒரே டான்ஸ், பெண்கள் ஆட்டம் பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், குத்தாட்டம், கோட்ரு, கோழி பிரியாணி, 500 ரூபா பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டிடுறாங்க. உள்ள வந்து ஒரே அட்ராசிட்டி. நாங்க தான் வர்றோம், எங்க தலைவர் தான் வர்றாருன்னு பீத்திக்கிட்டு தெருவுக்கு 4 சாராய கடையை திறந்து 2 லட்சம் பெண். நான் வந்து இந்த வரலாறுலாம் பேச மாட்டேன், மன்னிக்கணும். காரணம் என்ன, வரலாறு பேச நிறைய சகோதரிலாம் இருக்கிறாங்க. நம்ம பர்கரெல்லாம் சூப்பராக பேசுவோம். நம்ம வரலாறு அவங்க பேசட்டும், இல்லையவங்க நம்ம நடப்பா பேசுவோம். ஏன்னா பாப்பா வந்து காலேஜுக்கு போகுது, படிக்குது, வேலை பார்க்குது, அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து தெருவில் நடக்கிறோம். மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போகிறேன், காய்கறி வாங்க போகிறேன், சாராய கடையை கடந்து போய்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற அநியாயத்தெல்லாம் வந்து தாங்க முடியலை. அதனால அந்த இலக்கண இலக்கியத்தை அவங்க டிபார்ட்மெண்ட், இது நம்ம டிபார்ட்மெண்ட். நம்ம அப்பாவை எப்படி கலாய்க்கணும், நம்ம மாப்பிள்ளை உதயநிதியை என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு மாப்பிள்ளை ஓடி ஒளிஞ்சிட்டார், 41 பேரை அப்படி அடக்கம் பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டார் அவரு. அந்த மாப்பிள்ளையை பற்றி என்ன பேசலாம். நம்ம சிவாஜி கணேசன், யாரு பாலும் பழம் சிவாஜி கணேசன்லாம் தோக்கடிச்சா மாதிரி சிவாஜியா தோத்துட்டாங்க. அப்படி ஆளுதான் நம்ம பாலாஜி ஐயா. பக்கத்துல அன்பில் பொய்யாமொழி தான் அழுதது, அவருக்கு ஆறுதல் சொன்னது இன்னொரு சிவாஜி. இவங்களே வடி வைப்பாங்களா, இவங்களே கண்ணி வைப்பாங்களா, இவங்களே வெடிக்க வைப்பாங்களா, இவங்களே கொல்லுவாங்களா, இவங்களே வந்து ஒப்பாரி வச்சு அழுவாங்களாம். என்ன நம்ம மக்கள் அவ்வளோ ஏமாளியா இருக்கிறாங்க. இதான் நாங்க சொல்றோம், இனிமேலும் ஏமாறாதீங்க மக்களே. இவங்க டிராமா கம்பெனி, இவருக்கு வந்து டிராமா கம்பெனி. அப்படியே அடிக்கிறாப்புல அடிப்பாங்க, அப்படியே இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி 1000 ரூபா கொடுப்பாங்க. இந்த பக்கம் பெண்கள் பாலியல், அதை கண்டுக்க மாட்டாங்க. பாலியல் பலகாரம் நடந்ததுன்னு அண்ணன் பேசுவார், பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் 1000 ரூபா கொடுப்பாரு. இந்த பக்கம் தாய்மார் 80 வயசு கிளையை கெடுத்துருவான் ஒருத்தன், வேலை கேட்டு போயிரு, வீட்டு வேலை கேட்க போயிரு, அதை கெடுத்துட்டாங்க 80 வயசு கிளவிய. இல்லை அவர் வந்து முதியவர்களுக்கு நலத்திட்டம் 1000 ரூபாய். ஆண்களை வந்து சாராய குறைஞ்சிருச்சு குட்டிக்க வச்சு சாவடிச்சு பூரா இப்ப போய் பாருங்க, சாராய கடையில் பூரா அன்றாயிரம் படுத்து கிடப்பாங்க. அவங்க வேட்டையை தூக்கி கட்ட கூட நிலைமை இல்லாம ஆடிக்கிட்டு படுத்திருப்பாங்க. இந்த சாராய கடையை திறந்து வச்சு நம்ம அப்பா தான் ஊத்திக்கிட்டு இருக்க. நம்ம அப்பா தெருவுக்கு 10 சாராய கடை கேட்டா நாங்கள் நல்லாட்சி செய்கிறோம். இதுக்கு பேர் என்ன, திராவிட மாடல் கட்சி. இந்த லட்சணத்துல அடுத்தது வருதான் திராவிட மாடல் 2.0. ஓஹோன்னு இருக்கும்ல அந்த ஆட்சி. இப்ப நாடு நாசமா போச்சு. விதவைகள் கனிமொழி அக்கா சொன்னாங்க 2 லட்சம் பெண்களுக்கு மேல தாலி எடுத்து விதவைகள் இருக்காங்கன்னு. அக்கா இந்த வருஷம் எனக்கு கணக்கு எடுக்கல, இந்த ஆட்சி முடிய 6 மாசம் இருக்கு. இப்ப கணக்கு எடுத்தா அப்படி 4 லட்சத்தை எட்டிடும். அவங்க அப்படியே கில்லி மேல அடிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம கில்லிக்கு மேல அவங்க ஒரு கில்லி அடிச்சுட்டு இருப்பாங்க. டார்கெட் பண்ணி ஒரு பெண்கள் தாலி எடுக்கிறாங்க, மதுக்கடையை மூடுங்கடான்னா இங்க மூடுறேன்னு சொல்லிட்டு இங்க போய் திறந்து வைக்கிறான். இந்த பக்கம் கதவை மூடுறான், இந்த பக்கம் திறந்துக்கிறான். ஒரு கடைக்கு 2 கடை. இதுல பார் வேற, பார்ல வேற ஆம்லேட்ல இருந்து ஆப்பாயில இருந்து கட்டிங்ல இருந்து கோட்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்து வாங்குற சம்பளத்தையும் கூட. பக்கத்துல ஒரு தம்பி 1,80,000 சம்பளம், 1,20,000 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறானா பொண்டாட்டி புலம்புது. இஎம்ஐல டெய்லி அழுக்கிறான், போய் போய் அப்படியே 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 கிரிச்சு 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 மதுக்கல்ல கொடுத்துட்டு 1,20,000 ரூபா கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு தாலியில ஒரு மஞ்சள் கிழங்கு கட்டிட்டு சுத்துது. நான் கேட்டேன், என்னம்மா புருஷன் நல்லா தானே வேலை செய்யறான், பெரிய ஆபீசர், காலைல டையெல்லாம் போட்டு போறாரு, கோட்டு சுட்டோட போறாரு. நீங்க வேற அவன் மானங்கட்ட பையன், காலையில டையை போட்டு வரான், சாயந்தரம் டைட்டா போட்டு வந்துடுறான். தாலி கூட பாருங்கன்னு தூக்கி காட்டுற தாலிய ஒரு மஞ்சள் கிழங்கு. நம்ம தமிழ்நாடு பெண்களின் நிலைமை இப்படிதான் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சியினர் இதுல வந்து 75 ஆண்டுகள் வரலாறு. பெரிய 75 அப்பா ஆண்டு நக்கிட்டு போயிடுச்சு நாடு. இப்ப புள்ள ஆண்டு புடுங்கிட்டு போயிடுச்சு. பேர வர்றாராம, பேர வர்றாரு
போறாராமா. பேடுறதுல கக்கூஸ் இல்ல சென்னையில. எங்க பார்த்தாலும் ட்ரோல் ஷோ பண்ணிட்டு இங்க பண்ணா. மெரினா பீச்சில் 5 பேரை கொன்னாங்க அப்பனும் மௌனம் சேர்ந்து. அண்ணால எடப்பாடி இருந்த தூத்துக்குடியில் ஒரு 15 பேருக்கு மேல சாவடிச்சாரு. லாக்அப் டெத் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. எவனும் கண்டுக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, பார்க்கறது இல்ல. கேட்டாக்கா எடப்பாடியை கேட்டா அப்படியா நடந்துச்சா, நான் வந்து டிவியை பார்த்தேன். அப்ப என்ன புடுங்கிறதுக்கு நீ முதலமைச்சரா இருந்த? அப்ப என்ன முதலமைச்சர் 24 மணி நேரமும் விழிச்சிருக்கணும். நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க, நாட்டுல என்ன நடக்குதுன்னு 24 மணி நேரம் விழித்து கொண்டு மக்களையும் நாட்டையும் பார்ப்பவன் தான் நல்ல முதல்வராக இருக்க முடியும். முட்டா பயல பூரா முதல்வராக்கி நம்ம நாடு நாசமா போய் பெண்கள் எல்லாம் தாலி அறுத்து பிள்ளைங்களை கற்பழிக்கிறான். 8 வயசு பிள்ளை வெளியில போக முடியல. கஞ்சா, மது, இவர்களுடைய அரசியல் என்ன தெரியுமா? மது அரசியல். கள்ள சாராயத்துல 70 பேர் செத்தாங்க. அப்பப்போ இந்த மாதிரி அலுவலியப்பா என்ன, அவங்க அப்பா காய்ச்சின சரக்கு, அவங்க அப்பா ஆட்சியில காய்ச்சின சரக்கு. அப்ப வந்து அழுவ மாட்டாங்க. யாரோ ஒருத்த செத்துனா என்ன சீன் போடுறாங்க, என்ன சீனு. சிவாஜி எல்லாம் மிஞ்சிட்டாங்க. எந்த சிவாஜி? நம்ம விஜய் சிவாஜி. இவரெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த நாடை நாசமாக்கிட்டு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து இலவச அரிசியை கொடுத்து ஒரு பிங்கு பஸ் இலவச பஸ்ஸை கொடுத்து நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. திருட்டு பசங்க. இவர்களை ஒழிக்கணுமா இல்லையா? எங்களுக்கு கோபம் வருதுன்னா ஏன் வருதுன்னா, நம்ம நாட்டில் பொம்பளை பிள்ளைங்க தைரியமா போக முடியல, பள்ளிக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. சரி எங்கேயுமே போவானா, வீட்லயே இருக்கலாம் இருந்தாலும் விட்ட மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ள போது கட்டிட்டு போறாங்க. இதற்கு காரணம் என்ன? மது. கேட்டாக்கா அவர் சொல்லுவார், இது திராவிட மாடல். ஓ, பேசவும் தெரியல, கண்ணும் தெரியல, பார்த்தும் படிக்க தெரியல, சொல்லி கொடுக்கறதையும் கேட்க தெரியல. எதுக்கு இந்த முதலமைச்சர்? டம்மி பீஸ். 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு. வடிவேல் கேட்பாரு, என்னடா உட்ரா, நாடு எப்படி இருக்கிறது, நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? மன்னா நல்லா இருக்காங்க மன்னா, அக்கா பானத்தை குடித்து விட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மன்னா அப்படிம்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணாரு, அப்பா பானத்தை அம்மா பானத்தை ஊற்றி கொடுத்து அந்த அம்மா பானத்தை கலந்து வச்சுட்டு இவர் அப்பா பானத்தை அம்மா பானத்தை குடித்துட்டு மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மன்னா. பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாமன்னா, கூடிய சீக்கிரம் 6 மாசத்துக்குள்ள இன்னும் ஒரு 60,000 பேர் தாலி அறுத்துருவாங்க. அடுத்த ஆட்சியில் நம்ம பேசுவோம். உங்க கட்சியில என்ன பண்றீங்க? 4 லட்சம் பெண்கள் தாலி அறுத்துட்டாங்க, இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, மீண்டும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், திமுக வெற்றி பெற்றோம், மீண்டும் ஆட்சிக்கு. யாரு? இந்த உதயநிதி தான் முதலமைச்சரா. அக்கா கனிமொழி தான் அவங்க ஒரு ஒரு நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்ததுங்களா. ஒரு சின்ன புள்ள அவங்கள்ட்ட நின்று பேச முடியாது, ஒரு சின்ன பொண்ணு பேச முடியாது. அறிவு சார்ந்து, அரசியல் சார்ந்து, மக்கள் சார்ந்து, இந்த நாடு சார்ந்து, இந்த நாட்டில் நடக்கிற அநியாயம் அவலங்கள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா திமுக பூரா தட்டி. உதயநிதிக்கும் பேச தெரியல, அவங்க அப்பாவுக்கும் பேச தெரியல. அவங்க அக்கா இந்த மைக்கை பார்த்தா 8 அடி தூரம் ஓடுது பாஞ்சுக்கிட்டு. அவ்வளோ அலர்ஜி. இந்த நாட்டு மக்களை தெரிஞ்சுக்கணும். மக்கள் இவ்வளோ தாலி அறுத்துக்கிறாங்க, கவலை கிடையாது. அவர் எடப்பாடி ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி ரோட் ஷோ பண்றாரு. அவர்கிட்ட காசு இருக்கு, நிறைய கொள்ளை அடிச்சுட்டாரு, நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்காரு, அவரை ரோட் ஷோ பண்றாரு. ஆனால் 3 நாளைக்கு முன்ன 41 பேரை சூப்பு வச்சு குடிச்ச விஜய்க்கு என்னன்னு கேட்கறது? மனுஷனா நீ? ஒரு நடிகர்னா படத்துக்கு நடிக்கிற நீ. உனக்கு டயலாக் எழுதி கொடுத்தாங்க, பேப்பரை பார்த்து படிச்சா ரைட்டு. அப்படியே இந்த சினிமா ஷூட்டிங் மாரிய அந்த வேன்ல நின்றுக்கிட்டு ஒரு பாக்கெட்ல உருவி படிக்கிறது, இதை அப்படியே புடுங்கி கீழே கொடுக்கறது. கீழே ஒருத்தர் நிற்கிறாரு முட்டி போட்டுக்கிட்டு, திருப்பி இதை கொடுத்து அப்படியே கீழே கொடுப்பாரு, இங்க இருந்து ஒன்று வாங்குவாரு. இதான அரசியல்? இதான் அரசியல்? முதல்ல 41 பேருக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கும். தருதலை கூட்டம், தற்கொலை கூட்டம், அறிவு இல்லாத கூட்டம். எங்க அண்ணா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, டே இது அறிவார்ந்த அரசியல்டா, அறிவார்ந்த அரசியல்
வாங்கடா, சினிமாக்காரன் பின்னாடி போவாதீங்கடா, தற்கொலையா தெரியாதீங்கடான்னு சொன்னா அவனுக்கு நம்ம அண்ணனை திட்டுறாங்க. இப்போ எவனாச்சும் இங்கே பார்த்துக்கிட்டு தான் நாளைக்கு ட்விட்டரில் போடுவான். என்ன போடுவான் தெரியுமா? ஒருத்தி வந்து கிராப் வச்சுக்கிட்டு பேசுனா அவளுக்கு இருக்கு பூராம் போட்டுருவான் பாருங்க. பேச்சு நாகரிகம் இல்லை, நாகரிகமற்ற பேச்சு, தரைக்குறவான பேச்சு, தலைமைத்துவத்துக்கு இல்லாத பேச்சு. விஜய் தான் வர்றாருல, ரோட் ஷோ பண்றாருல, காலையில 7 மணிக்கு வந்து ஹோட்டல்ல உட்காந்த விஜய் சாயந்தரம் 7 மணிக்கு என்னத்தை புடுங்கிக்கிட்டு இருந்தது. மக்கள் சேர்ந்திருக்கால, கூடியிருக்கால, மக்களை வந்து பார்க்கணும்ல, மக்கள்கிட்ட வந்து பேசணும்ல, ஒண்ணுமே இல்லை. மக்கள் புற கூகுன்னு கூடிட்டாங்க. ஆனா நம்ம பெண்கள் ஐயோ எனக்கு வந்து எனக்கு என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். போச்சா போச்சா சோனமுத்தா போச்சா, என்ன கலர்? எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும், என் புருஷனை பிடிக்காது. என் அப்பா என் அண்ணன் அந்த விஜய் என்னத்த செஞ்சாரு? 10 நிமிஷம் நின்று பேசினாரா? உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா? ஏதாவது நாட்டுக்கு நலன் சொன்னாரா? இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி பேசியிருக்காரா? வந்து 2 வருஷம் ஆச்சுல்ல, நீ நேத்து வரல. இந்த நாட்டு மக்கள் நலன் குறித்து விஜய் பேசியது என்ன? இந்த தாலி அறுத்த பெண்களுக்கு விஜய் பேசியது என்ன? இந்த திராவிட மாடல் கட்சியை பற்றி விஜய் பேசியது என்ன? நாளைக்கு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று விஜய் பேசியது என்ன? இளைஞர்களுக்கு அவர்கள் கொடுத்த கருத்து என்ன? தருதல பூரா விசாரிச்சாங்க குஞ்சி, பூரா விசாரிச்சாங்க குஞ்சி. சட்டையை கட்டி சுத்துறது, அப்படியே திரியறது. அங்க வந்து தண்ணி இல்லை. யாராச்சும் அங்க இருந்த தன்னார்வலர்கள் தண்ணி கொடுத்துருக்கலாம், இருந்தவங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கலாம். காவல்துறை இல்ல, பவுன்சர் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, காற்று வசதி இல்ல. அதனாலதான் இந்த 41 உயிர் போனதுக்கு காரணம். இது மீண்டும் நடக்காம பார்த்துக்கணும். சரி, 41 பேர் இறந்தாங்கல்ல, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா, நல்ல மனுஷனா இருந்தா, நீ ஒரு நல்ல தலைமை உள்ள தலைவனாக இருந்ததா என்ன பண்ணிருக்கணும்? அங்க நின்று இருக்கணும். நின்று என்ன பண்ணிருக்கணும்? பார்த்திருக்கணும். எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் உயிர் ஊசலாடுது, நின்று இருக்கணும். நின்று பார்த்திருந்தா நீ தலைவன்டா. தலைவா தலைவா தலைவான்னு படத்துல வந்து பேனர் ஒட்டா பத்தாது, தலைவான பேர் வச்ச படத்துல நடிச்சா பத்தாது, உண்மையான தலைவனா இருக்கணும். நீ என்ன பண்ண? உடனே ஓடி ஒளிஞ்சிட்டேடா. ஓடிட்டியே, ஓடி ஒளிஞ்சி நீ வெளியில வர்றதுக்கு 3 நாளாச்சு. நீ எப்படி நாட்டை எப்படி காப்பாத்துவ? புரிஞ்சுக்கணும். அந்த இளைஞர்கள் தருதலைங்க புரிஞ்சுக்கணும். அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைங்களை கட்டுப்படுத்தணும். மரியாதை தெரியல, பேச தெரியல. படிங்கடா 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 பரமா படிங்கடான்னு சொன்னாங்கட, கேட்கலையே பரமா. எல்லாம் ஆப்டர் சுத்துறீங்களடா. நீங்களா திருந்துங்கடா, படிங்க. படிச்சு காலேஜுக்கு போங்க, வேலைக்கு போங்க, அம்மா அப்பா பாருங்க, குடும்பத்தை பாருங்க, நாட்டை ஒரு நல்லவனா வாழுங்கடா. அவன் ஒரு தருதலடா. விஜய் வந்து அவங்க அம்மா அப்பாவையே பார்க்காதவன்டா. அவங்க அம்மா அப்பாக்கிட்டே பேசி எத்தனையோ வருஷம் ஆச்சுதான்டா. பொண்டாட்டிக்கிட்டே பேசுறது இல்லையாண்டா. எல்லாம் பார்த்துக்கங்கடா. அந்த மாதிரி தலைவர் வேணாம். அதனால வந்து நல்ல பிள்ளையா நாட்டில் இருங்க. இந்த தேவை இல்லாம சீமானை பேசுறது, நாம் தமிழர் கட்சி அவரு தான் வந்தாரு. 41 பேர் செத்த பொழுது உன் தலைவன் ஓடி ஒளிஞ்சிட்டான், தலைமறைவாயிட்டான். அதை வச்சுனா ஓடிட்டாரு. மானை வணக்கரம் அப்படின்னு சொன்ன புஷியானந்து ஓடிட்டாரு. 81 பேர் செத்தாங்க, 41 செத்தேன்னு சொன்ன புஷியானந்து ஓடிட்டாரு. ஆனா மனசுல கொஞ்ச நேரம் ஈவு இறக்கம் இல்லாத ஒரு விஜய ஒரு தலைவனா, அவன் நடிகரடா. விஜய் ஒரு நடிகர். 10 பேரை ஆயி ஊயின கட்டி வீசுவாரு, சாட்டை சுத்துவாரு, இறங்கி சுத்துறதான கூட்டத்துக்குள்ள. அப்படியே அப்சாண்டாயி ஓடிட்டார, ஒரே ஓட்டம் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அதனால தலைமையை தேடும் பொழுதும், தலைவனை தேடும் பொழுதும், அரசியலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதும், யார் வந்தால் நல்லது நடக்கும், யார் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள், யார் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், யார் வந்தால் மாணவர்கள் படிப்பார்கள், யார் வந்தால் வேலை கிடைக்கும், யார் வந்தால் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க, யார் வந்தால் மாணவர் நல்லா இருப்பான், யார் வந்தால் மீனவர் நல்லா இருப்பான், யார் வந்தால் இந்த நாடு நலம் பெறும் என்று நினைத்து
நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களுக்கு வாக்களித்து வருகிற 26 நாம் தமிழர் கட்சி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.